யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரவேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேர்களே, சௌக்கியமா, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, 3ஆம் நம்பரில் பிறந்திருக்கிறவங்களுக்கு 2026 இங்கிலீஷ் நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம எல்லா பதிவுகளையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. 3, 12, 21, 30 இந்த தேதியை ரூல் பண்ணக்கூடிய கிரகம் வந்து குரு கிரகம், ப்ரஹஸ்பதின்னு சொல்லுவாங்க, வியாழன். இந்த கிரகம் புருஹத் அப்படின்னு தெரியல, பிருஹதீஸ்வரன் கேள்விப்பட்டிருவோம் இல்லையா? அது மாதிரி பிருஹத்தானது, பெருசானது. அது போல இவங்களும் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அனுபவத்துல நிறைய பேருக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க. அதனால இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்க படிக்காத மேதைன்னு சொன்னா கூட நம்பலாம். எத்தனையோ பேர் பியூசி ஸ்கூலு காலேஜ் ட்ராப் அவுட் இருப்பாங்க, கோச்சிங் சென்டர் ட்ரைனிங் சென்டர் அனுப்பி மேத்தமேட்டிக்ஸு சயின்ஸு டியூஷன் எடுப்பாங்க. இன்னும் படித்தவங்க மேதவங்கெல்லாம் விடுங்க, எம்ஏ எம்எட் டாக்டரேட் பிஹெச்டி படித்திருக்கிறவங்கலாம் பார்த்துருக்கேன். சிம்பிளாக ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ல இருந்து காலேஜினுடைய ப்ரொஃபஸர், லெக்சரர், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நல்லா படித்த மேதாவிகள் எல்லாம் இருக்கிறோம், நல்ல அட்வைசர்ஸ். ஏன்னா அப்பப்போ ஒரு மாதிரி டீச்சர்ஸ் ஜாப் இஸ் தேங்க்லெஸ் ஜாப் அப்படின்வாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்து எல்லாரும் முன்னுக்கு போயிட்டு இவங்க மட்டும் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டும் போது ஏதோ கொஞ்சம் கில்ட் ஃபீலிங் வரும். அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்பப்போ. கலந்த எப்போ நடந்ததோ அதெல்லாம் விட்டுருங்க. இந்த வருஷம் மட்டும் முயற்சியை விடாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஜாக்பாட் வருஷம், 100க்கு 100% ரொம்ப அருமையான வருஷமா இருக்கும். அதனால தைரியமா எவ்வளவோ முயற்சி எடுத்து போதமா போச்சு குருஜி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்ட வேலையும் பாருங்க, இம்பாசிபிள் பாசிபிள் ஆயிரும். முயற்சியை விடாதீங்க. இந்த வருஷம் கோல்டன் பீரியட், இந்த வருஷம் 1 இயர் உங்களுக்கு. எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணலான்னு பார்த்துட்டு வருஷத்துலேருந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு, தைரியம் வரல. அப்படி இந்த வருஷம் நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், அருமையாக இருப்பீங்க. ஆல் கேட்டகரி ஆஃப் பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும், வெளிநாட்டு படிக்கணும் ஆகும், வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பர்மிட் விசா கிடைக்கும், ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ், அவார்டு, ரிவார்ட்ஸ் கிடைக்கும், அவங்க நினச்ச மாதிரி பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம். அருமையான விஷயங்கள். காய்கறியில் விற்கிறவங்கள இருந்து தங்கம் விற்கிற வரைக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு அருமையான பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் ஆகலாம், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆகலாம், ஏதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆகலாம், எல்லா விஷயத்துலையும் ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் நடக்கும். ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம்ஸ், லிட்டிகேஷன், அண்ணன் தம்பி அக்கன் தங்கி பங்காளிகள் உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம், ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். வீடு வாங்கி வீடு கட்டலாம், இடத்த வாங்கி வீடு கட்டலாம், கட்டியிருக்கிற வீடை வாங்கலாம், ஓகே, வில்லா மாதிரி வாங்கலாம், ஃப்ளாட்ஸ் மாதிரி வாங்கலாம், வெஹிக்கல்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. லாட்ரி யோகம் ரொம்ப மிகையா இருக்கு, அதனால லாட்ரியை வாங்குங்க. அதுக்காக சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய 10-20% வைங்க லாட்ரிக்கு, ப்ராஃபிட்ல. ஓகே, ஸோ வச்சிங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா லாட்ரி அடிக்கும். இப்போ சில பேர் இடத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த ஏர்போர்ட்ஸ்லாம் சில பெரிய பெரிய வண்டி ஹை அண்ட் வெஹிக்கல்ஸ் எல்லாம் லாட்ரியில் போட்டிருப்பாங்க, 5,000 10,000 டிக்கெட், அந்த மாதிரி வாங்குங்க. ஸோ வெஹிக்கல் நீங்கள் வாங்கினா டிப்ரிஷியேஷன் போகும் ரேட்டு, லாட்ரியில் விழுந்தால் நல்லது தானே? அந்த மாதிரி யோகங்கள்லாம் இருக்குது. அதனால் லாட்ரி கடையிலே உக்காந்துறது இல்லை, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதே போல் இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப அருமையான வருஷம். நார்மலி இந்த 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்கள நிறைய பேர் டேக் இட் ஃபார் கிராண்டட்னு ரைடு பண்ணிடுவாங்க. கொஞ்சம் சாஃப்டான பீப்புள் தான், கழுத்தை பிடிச்சி அப்படியே இல்லை காலரை பிடிச்சி கொஸ்டின் எல்லாம் பண்ண மாட்டாங்க, போட்டோம் விட்டுருவாங்க. அதனால உங்கள் மேலே ஏதாவது இன்கம் டேக்ஸோ ஏதோ என்கொயரியோ இல்லை ஏதாவது நோட்டீஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் தரப்பில் வந்ததுன்னா இந்த வருஷம் உக்காந்திங்கன்னா ஸ்க்ராச் பண்ணி போட்டுடலாம், அதை தூக்கி போட்டுடலாம், கேஸெல்லாம் உடச்சி போட்டுடலாம். அதே போல் அரசு சம்பந்தமாக வேலைக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுவோம். குருஜி டீச்சருக்காக எழுதினேன் 5 மார்க்கில் போயிடுச்சு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இறங்கினேன் 3 நம்பரில் போயிடுச்சு, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதினேன், பேங்கிங் செக்டர் எழுதினேன் 5 மார்க்கில் போயிடுச்சுன்றாங்க. இந்த வருஷம் எழுதி பாருங்கள், த்ரூ ஆகும். ஐஏஎஸ்கே, ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி, அதுக்கு கூட ட்ரை பண்ணலாம். குருஜி 4 தடவை 6 சான்ஸ் தான் இருக்குது, ஜென்ரல் கேட்டகரி நான் இன்னும் 2 டைம் தான் இருக்குது. இந்த வருஷம் எழுதி பாருங்கள், த்ரூ ஆகும். அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப அருமையான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அவங்க கான்ஸ்டபிள்லேருந்து கமிஷனர் வரைக்கும், மினிஸ்டர், கார்பரேட்லேருந்து மினிஸ்டர் வரைக்கும் நல்ல நல்ல ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் நினச்ச இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரும்.
அருமையான ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 5% ரிசல்ட் என்னன்னா, கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி, கொஞ்சம் ட்ராவல் அதிகமாகி கொஞ்சம் டயர்ட் ஆகிறது, லங்ஸ் டிசார்டர்னு சொல்லுவோம். ஸோ மூச்சு எடுக்கிறதுக்கு மூச்சு திணறல், ஆஸ்துமா வரைக்கும் பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா சரி பண்ணிக்கோங்க. ஓகே, அது விட்டால் நார்மல், உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸும் வரலாம் இந்த வருஷம். அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டான பீப்புள் தான் நீங்கள். பாலிஷ்டு வேலை நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணி பேசுவீங்க. ஒரு கொஞ்சம் கோவப்படுறது இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் கொலீக்ஸ் கிட்ட, ஃபேமிலியில். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 95% நல்லா சொல்லியிருக்கேன் ப்ரெடிக்ஷன்ஸை. இந்த வருஷம் அதை பயன்படுத்திக்கோங்க. கோல்டன் இயர். ஓகே, அருமையாக இருப்பீங்க. ஸோ இதை இன்னும் அதிகமாக வர்றதுக்கு என்னென்ன லக்கி டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மஞ்சள் கலர் நூல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கொஞ்சம் கேப் விட்டு 46 முடிச்சு போட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு குரு டெம்பிள், ராகவேந்திரரோ இல்லை சாய்பாபாவோ தத்தாத்திரேயரோ வச்சுட்டு, தட்சிணாமூர்த்தியோ வச்சுட்டு, வலது கையில் ஆண்கள், இடது கைக்கு பெண்கள் கட்டிக்கோங்க. ஒரு 48 நாள் அந்த கயிறு கையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை திருஷ்டி மாதிரி எடுத்து வெளியில் போட்டு இன்னொரு கயிறு கட்டுங்க. வருஷம் முழுசும் லக்கி ஃபெலோவாக இருப்பீங்க நீங்கள். லக்கி கலர் மஞ்சள் கலர். மஞ்சள் கலரில் நிறைய கலர் இருக்குது. ஐவரி ஷேட்ஸ் மேல்ஸ் யூஸ் பண்ணலாம். வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் ஐவரி கலர் யூஸ் பண்ணி பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. எல்லோ கலர் லேடிஸ் எவ்வளோ வேணாலும் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அவங்க. ஸோ எல்லோ கலர் பயன்படுத்த ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. இந்த வருஷம் முழுவதும் நல்லா இருக்கிறதுக்கு நார்த் ஈஸ்ட் லக்கி டைரக்ஷன் உங்களுக்கு. ஈசானியம்னு சொல்லுவாங்க. ஒரு மெசேஜ் போடணும், ஒரு மெயில் போடணும், டைப் பண்ணணும், நார்த் ஈஸ்ட் பார்த்தே டைப் பண்ணுங்கள், நார்த் ஈஸ்ட் பார்த்து சென்ட் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பணும், நார்த் ஈஸ்ட்டுக்கு கொஞ்சம் 2 அடி எடுத்து வச்சு வெளியில் கிளம்புங்க. ஒரு ஜூம் மீட்டிங், ஒரு கான்ஃபரன்ஸ் கால், வீடியோ கால், இம்பார்ட்டன்ட் கால் அட்டென்ட் பண்ண நார்த் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்கள். அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கிறதுக்கு 1ஆம் நம்பரை லக்கி நம்பரை பயன்படுத்துங்க. உங்கள் மொபைல் நம்பரில் 00 ஹவர்ஸுக்கு 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டுக்கு இது ஃபார்மேட் செட் பண்ணுங்கள். அப்போது 13 மணின்னு காட்டாது, 1 மணின்னு காட்டும். இப்போ 13 மணி, 1 மணிக்கு வெளியில் போகணும் அப்படின்னா 13 ஹவர்ஸ் 6 மினிட்டுக்கு போங்க, 1 ஆயிடுச்சு. 14 ஹவர்ஸுக்கு வெளியில் கிளம்பணும், 14 ஹவர்ஸ் 14 மினிட்ஸுக்கு போங்க, 1 ஆயிடுச்சு. 3 மணிக்கு எந்திரிக்கணும் காலையில், 3 மணி 7 நிமிஷத்துக்கு வைங்க. 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணி 5 நிமிஷத்துக்கு அலாரம் வைங்க. 10 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பணும், 9 மணிக்கு கிளம்பணும், 9 மணி 1 நிமிஷத்துக்கு கிளம்புங்க. ஒரு 1ஆம் நம்பர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க இன்னைக்கு. ஸோ 1ஆம் நம்பர்லேயே டெபாசிட் 5000 டெபாசிட் பண்ணுமா, 5500 டெபாசிட் பண்ணுங்க. ஸோ 2000 ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்க, 1900 ட்ரா பண்ணுங்க. அந்த மாதிரி டெபாசிட் ட்ரா. ஒரு டீசல் பெட்ரோல் போடணும், 2000க்கு போடணும்னு நினச்சிங்க, 2800க்கு போடுங்க. 3000க்கு போடணும், 3700க்கு போடுங்க. 4000 ரூபாய்க்கு டீசல் போடணும், 4600க்கு போடுங்க. எல்லாமே பயன்படுத்தலாம் 1ஆம் நம்பர், எல்லாத்துலேயுமே. ஸோ இது மாதிரி பயன்படுத்தி பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம் நியூமரோ வாஸ்து ஆஸ்ட்ரோ ஃபவுண்டேஷனில். ஸோ 3 மாதம் கோர்ஸ் இருக்கும் இது. ஈவினிங் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே 1 hour 1.5 hour ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். நீங்களும் சங்கியா வாஸ்து ஜோதிர் விஜானத்தை கற்றுக்கங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சர்டிஃபைட் நியூமராலஜிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு, பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இது விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு குருவுடைய இடங்கள், ஸ்தலங்கள், சாய்பாபா ஷிர்டிக்கு போயிட்டு வரலாம். நீங்கள் ஒரு 3 குரு, 12 குருக்கள் இல்லைன்னா 21 குருக்களுடைய சமாதிக்கு போயிட்டு வரலாம். ஸோ இஃப் ஐ எம் நாட் ராங், திருவெட்டியூர் வடிவுடி அம்மனில் கூட தியாகராஜரதோ ஏதோ ஒரு சமாதி இருக்குது, அங்கேயும் போயிட்டு வரலாம். நார்த்தில் வடக்கில் பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி, ரஜினிகாந்த் போகிறார் இல்லையா, கேவ், அங்கே போயிட்டு வரலாம். அங்கே போகும்போதே வழியில் நீம் கரோலி பாபான்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம நார்த்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான குரு அவர். ஸ்டீவ் ஜாப்ஸு, விராட் கோலி எல்லாம் அங்கே போயிட்டு வந்திருக்காரு. அதே போல் காசி ஏதாவது நீங்கள் போகிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா, காசியில் வந்து திரைலிங்க சுவாமிகள்னு சமாதி இருக்குது, அங்கேயும் போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம், அந்த சமாதியை. அங்கேயே மகாவதார் பாபாஜி வந்து லஹரி மகாஷயாவுக்கு தீட்சையை கொடுத்தவர், அவருடைய சமாதியும் அங்கேயே இருக்குது. மந்த்ராலயா போயிட்டு வரலாம், ராகவேந்திர சுவாமி. இஃப் ஐ எம் நாட் ராங், திருக்கோயில்னு நினைக்கிறேன், ரகோத்தமர் பிருந்தாவனம் இருக்குது தமிழ்நாட்டில், போயிட்டு வரலாம். அரவிந்த் கோஷ், நம்ம இவர் இருக்கல் அரபிந்தோ ஆசிரமா, அங்கே போயிட்டு வரலாம். ரமண மகர்ஷி, அவரை விட ஒரு குரு வேணுமா, நான் யார், ஹூ ஆம் ஐன்னு சொல்லி கொடுத்தவர், அவர் சமாதிக்கு போயிட்டு வரலாம். ரமண மகர்ஷி. விஸ்ரி சாமியார், ராம் சூரத்குமார், திருவண்ணாமலையில் எத்தனை சமாதி கிடச்சிருச்சு பாருங்க. திருவண்ணாமலையில் அது எத்தனை சித்தர்கள் இருக்காரோ. அதனால அந்த குருக்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் அருமையான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷம் ரொம்ப அருமையாக இருக்கட்டும்.
சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி உங்கள் அனைவருக்கும் ஆயுர் ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரகம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுகள் செய்யும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.